நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2027க்கான நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மகுடம் யூபிஎஸ்சி பேட்ச் 2027 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சை பற்றின கம்ப்ளீட் டீல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேட்சில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதையும் பற்றி நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம், இதோட பிளான் என்ன, எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேட்ச், இந்த மகுடம் யூபிஎஸ்சி பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அல்டிமேட் கோல் வந்து யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் தான். ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்கான பேட்ச் தான் இது. ஆனால் ஒரு 40 டேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 3rd இருந்து ஒரு 40 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, 40 டேஸ் மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த 40 டேஸ்க்கு அப்புறம், அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து தான் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதங்களுமே நம்மளுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்து இந்த பேட்சில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான கிளாஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது ஏன் நம்ம வந்து இந்த முறை இந்த பேட்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கம்மிங் இயர் 2027ஆம் ஆண்டு மே மந்த் நமக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. இந்த எக்ஸாம் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். இந்த எக்ஸாம் தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் இந்த முறை டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆனுவல் பிளானரில் சொன்னபடி கரெக்டாக எக்ஸாம் வச்சுட்டு இருக்காங்க. அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 1. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு இப்போ டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 27/9/2026 நமக்கு எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் நமக்கு இந்த வருடம் வந்து இருக்குது. நமக்கு அக்டோபர் மந்தில் அந்த எக்ஸாமே இருக்குது. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமே நமக்கு வந்து டிசம்பர் மந்தில் வந்து இருக்குது. சரிங்களா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா குரூப் 1 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம். இல்லை நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா, அப்போ அவங்க குவாலிஃபிகேஷன் காலேஜ் படிச்சுட்டு கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் குரூப் 1 மாதிரி எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் அதுக்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியோ அந்த எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும். இப்போ நம்ம ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் சிலபஸை படிக்கிறது மூலயமா, ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சேம், நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் தான். அப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலயமா நீங்கள் கம்மிங் இயர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா, நீங்கள் இந்த மே மந்த் 2027 எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள உங்கள் கையில் வேலையே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 40 டேஸ் நம்ம இந்த சிலபஸை கவர் பண்ணி கொடுக்குறோம், டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கவர் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கில் என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன், நான் எதுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், அது தேவையே இல்லையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே ரொம்ப டஃப்பான எக்ஸாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெயின்ஸ் போகிறோம், மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறோம். ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு 3 ஸ்டேஜுமே இருக்குது. சப்போஸ் இதில் ஒரு ஸ்டேஜ் மிஸ் ஆகுது அப்படின்னாலுமே கூட, இப்போ 2027ஆம் ஆண்டு நீங்கள் மே மந்த் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து மே மந்த் தான் இருக்குது, 2027 இருக்குது. சப்போஸ் ப்ரிலிம்ஸ் வந்து பக்கத்தில் போய் மிஸ் ஆனாலுமே, இல்லை மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு மெயின்ஸ் மிஸ் ஆனாலும், இல்லை இன்டர்வியூ மிஸ் ஆனாலுமே நம்ம என்ன ஆகும், அந்த நீங்கள் நெக்ஸ்ட் இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எழுதணும். அது ஒன்று. அதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம், சப்போஸ் 2027 எக்ஸாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா 2028 தான் நமக்கு வந்து அடுத்த சான்ஸ். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து, இப்போ நம்ம எக்ஸாமுக்கே 1 இயர் வெயிட் பண்ண போகிறோம், அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் அதுக்கடுத்து 1 இயர் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, சப்போஸ் அப்பையும் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப இப்போ 2029 தான் அடுத்த அட்டம்ப்ட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம 2026ஆம் ஆண்டு தான் இருக்கோம். சரிங்களா, அப்போ நமக்கு இதில் வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பாசிபிள் தான், நம்ம எஃபோர்ட் போடுறத பொறுத்து. ஆனால் இங்கே நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகே, அப்படின்றப்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, நீங்கள் அரசு வேலைக்கு போகணும், நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு வந்துட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடையாது, ஒரு தரமான கவர்மெண்ட் ஜாப் தான். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான். நமக்கு நமக்கு யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும், அதாவது நமக்கு இந்தியாவில் நிறைய தேர்வுகள் இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா, யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ்சி போர்டு இருக்காங்க, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இவங்க இருக்காங்க, பேங்கிங் இருக்காங்க, ஐபிபிஎஸ் இருக்காங்க, ஆர்ஆர்பி இருக்காங்க. ஓகே, நிறைய போர்டு இருக்குது. அதில் யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் எந்த இடத்துல வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் மேஜர் ஃபேக்டர் வந்து ஜிஎஸ் தான், பொது அறிவு. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லையுமே மேஜர் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ் தான். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த பொது அறிவு தான் வந்து மேஜராக இருக்குது. அப்போ நம்ம யூபிஎஸ்சிக்கு என்ன படிக்கிறோமோ அதுதான் மேஜராக நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வருது. ஓகே, அப்போ நீங்கள் அந்த ஒரு 40 டேஸ், ஒரு 45 டேஸ் நீங்கள் எஃபோர்ட் போட்டு இந்த சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வுகளில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் எல்லா தேர்வுமே கிளியர் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு தேர்வு கூட நீங்கள் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கும். இது ஒரு பெஸ்ட் பேக்கப் ஆப்ஷன். ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம யூபிஎஸ்சி கிளாஸ் மட்டும் யூபிஎஸ்சி தான் நம்ம எடுக்கிறோம், இருந்தாலும் இப்போ இந்த ஒரு சூழ்நிலை வந்ததுனால
சரி இந்த கிளாஸ் எடுத்து குடுத்துரலாம். இந்த கிளாஸ் எடுத்துட்டா ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்க ஒரு வேலை வாங்கிட்டா நமக்கு ஹேப்பி தானே கண்டிப்பா. யுபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அது ஓகே தான். ஆனா டிஎன்பிஎஸ்சி வேலை வாங்கிட்டாலும் ஒரு ஹேப்பி தான் இல்லைங்களா? ஓகே ஒரு அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். நம்மள பொறுத்தவரைக்கும் பசங்க கிளியர் பண்ணணும் அதுதான். அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ஒரு 40 டேஸ் மட்டும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? இந்த எக்ஸாம்க்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் முடிச்சோனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யுபிஎஸ்சி கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் ஆகும். இத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப ஏன் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எடுக்கிறோம்ன்றத இப்ப நான் சொன்னேன். இப்ப வந்து நான் முதல்வன் யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாமும் செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து இருக்கு. அப்ப இந்த எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து ஒரு 40 டேஸ் அதாவது யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ் சிலபஸே இங்க குடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் தான் இந்த சிலபஸ். அப்ப அத கம்ப்ளீட்டா நம்ம பண்ண முடியுமா? கம்ப்ளீட் சிலபஸ் பண்ண முடியாது. ஆனா மேஜர் டாபிக்ஸ் இந்த எக்ஸாம்க்கான மேஜர் டாபிக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட சேர்த்து நம்ம வந்து கவர் பண்றதுக்கு பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப இந்த எல்லா எக்ஸாமே கவர் ஆகும். இதுல குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாவே செப்பரேட்டாவே உங்களுக்கு என்ன பண்றோம் உங்களுக்கு தனியா ஃபீஸ் தனியா இதெல்லாம் இல்லாம இந்த பேட்சோட சேர்த்தே உங்களுக்கு வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் அந்த எக்ஸாம் இருக்கும். அப்ப நீங்க இந்த சிலபஸை முடிச்சாவே குரூப் 1 சிலபஸை முடிச்சாவே மற்ற தேர்வுகள் குரூப் 2 குரூப் 4ல என்ன பண்ணிடலாம் நீங்க வந்து ஜிஎஸ்ல ரொம்ப நல்லாவே நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கொஞ்சம் எஃபோர்ட் அந்த லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணலாம். அந்த லாங்குவேஜுக்கு என்ன சோர்ஸ் அதுக்கான மெட்டீரியலுமே கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதை பத்தி நீங்க பசங்க கிளியர் பண்ணணும் அதுதான் நோக்கமே ஒழிய மற்றது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட நோக்கம். அப்போ நம்ம கம்ப்ளீட் இந்த பேட்ச் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான பேட்ச் தான். ஆனால் ஒரு 40 to 45 டேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து குரூப் 1 கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி கிளாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம சொல்ல வர்றது. அதுக்கடுத்து இதில் சிலபஸ் இந்த 40 டேஸ் அப்போ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து குரூப் 1 சிலபஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். கம்மிங் 40 டேஸ் இது வந்து இந்த பேட்சுக்கு மட்டும். ஏன்னா இப்போ கரெக்டாக இந்த பேட்ச் போகிற டயத்தில் இந்த எக்ஸாமும் கொஞ்சம் இப்போ 20 டேஸ் தள்ளி வேறு வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக வர்றதுனால நம்ம என்ன பண்ணிடலாம் குரூப் 1 சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸாம் நீங்கள் தயாராகிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இந்த 40 டேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் 1 எக்ஸாமில் என்னென்ன டாப்பிக்ல இருந்து எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் மொத்தமாக 200 கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? 200 கேள்விகள் கேட்பாங்க. நமக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 150 ப்ளஸ் நம்ம எய்ம் பண்ணணும். கண்டிப்பாக 150 இந்த முறை ஏன்னா ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸும் டஃப்பாக இருந்ததுனால இந்த எக்ஸாம் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது எப்படி கொஸ்டின் வருது எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம 150 160 ப்ளஸ் என்ன பண்ணணும் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எய்ம் பண்ணணும். சரியாக போடுற மாதிரி நம்ம வந்து எய்ம் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டின் சொல்கிறேன். அப்போ 200 கேள்வி கேட்பாங்க. நம்ம சரியாக போட வேண்டியது ஒரு 160 ப்ளஸ்னு வச்சுக்கோமே. ஒரு 160 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் நம்ம வந்து சரியாக போடணும். அப்போ நமக்கு இதில் வந்து அப்போ இந்த தலைப்புகளில் தான் கேள்வி கேட்போம். 200 கேள்வி கேட்குறாங்க அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். அந்த 200 கேள்விகளில் எந்தெந்த தலைப்புல இருந்து எத்தனை கேள்வின்றது நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து அஃபீஷியல் சிலபஸ் தான். அப்போ நாங்கள் அறிவியல்லேருந்து 10 கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஜியாகிரபியிலேருந்து 10 கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்திய வரலாறு அதுலேருந்து நாங்கள் 25 கேள்வி கேட்போம். பாலிட்டிலேருந்து 40 கேள்வி கேட்போம். எக்கனாமிலேருந்து 50 கொஸ்டின்ஸு. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 40 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் பிரேக்கப். அதுக்கடுத்து மேக்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு தேர்வு நீங்கள் நிறையா பார்த்து கேள்விப்பட்டிருக்கலாம். இதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நம்ம குரூப் 1க்கான ஸ்ட்ராட்டஜி யூபிஎஸ்சிக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எந்த பாடத்துக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படிக்கணும் எதை அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த சப்ஜெக்டில் எந்த பாடத்துக்கு எந்த டாப்பிக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி மேக்கிங்கு. அப்போ நம்ம இதில் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா நம்ம 3 பாடங்கள் 3 சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே அப்போ இந்த குரூப் 1 கிளியர் பண்ண நமக்கு தேவையானது இது. நீங்கள் இந்த குரூப் 1 படிக்கிற மற்ற பசங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணணும் அப்படின்னா 3 சப்ஜெக்ட் படித்தா போதும் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த 3 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிட்டி. ஓகேங்களா? அடுத்த சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து அந்த எக்கனாமி ப்ளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த டாபிக். ஓகே அப்போ நமக்கு ஹிஸ்ட்ரியிலிருந்து ஹிஸ்ட்ரி அப்படின்றது போத் ஹிஸ்ட்ரி அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்தியாவோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே நமக்கு வந்து 65 கேள்விகள் கிட்ட வருது. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 25 நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 40. ஓகேங்களா? அப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே நியர்லி 65. பாலிட்டியில் 40. எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 50. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட 155 கேள்வி வருது. மேக்ஸ் ஒரு 25 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நியர்லி 180 கொஸ்டின் வருது. ஓகேங்களா? அப்போ 180 கேள்வி
கிட்டத்தட்ட 4 டாபிக் தான். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, மேக்ஸ். ஓகே. அந்த 4 டாபிக் மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் சிலபஸை நீங்க முடிச்சிடலாம். இந்த 4 டாபிக் தான் 40 நாள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட்டு 40 டேஸ் 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். 4 சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான். ஹிஸ்ட்ரி கவர் பண்ண போறோம், பாலிட்டி கவர் பண்ண போறோம், எக்கனாமி கவர் பண்ண போறோம், மேக்ஸ் கவர் பண்ண போறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அவங்க எப்படி கேள்வி அது டிஎன்பிஎஸ்சிக்கு லைட்டா வேற மாதிரி படிக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இதுதான் இந்த பேட்ச்ல டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்ல நம்ம கவர் பண்ணக்கூடிய பாடங்கள் ஒரு 40 டேஸ். ஓகேங்களா? இதுதான் இது. அதுக்கு அடுத்து பேட்ச் பொறுத்த வரைக்கும் நண்பர்களே இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த பேட்ச்ல வந்து மார்னிங் பேட்ச் இருக்கு, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஆனா இந்த ஒரு 40 டேஸ் இந்த டேட்ல இருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆகஸ்ட் 3ல இருந்து ஒரு 40 to 45 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 45 டேஸ் நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செப்டம்பர் 3rd வீக் வரைக்கும், செப்டம்பர் 3rd வீக் வரைக்குமே, 3வது வாரம் வரைக்குமே, செப்டம்பர் 3rd வீக் வரைக்குமே மார்னிங் கிளாஸ்மே இருக்கும், ஈவினிங் கிளாஸ்மே இருக்கும். ஓகே. மார்னிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 40 நாளைக்கு மட்டும் இந்த டிஎன்பிசி கிளாஸ் நம்ம எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்னிங் 5:10லேருந்து 7:20 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 7லேருந்து ஈவினிங் வந்து நியர்லி ஒரு 10 PM வரைக்கும் கூட கிளாஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து 5 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் இந்த சிலபஸ் கவர் பண்ண முடியும். 2 மணி நேரம் வச்செல்லாம் இந்த சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இந்த டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அந்த சிலபஸும் சப்போஸ் நான் வந்து இந்த வருஷம் நான் எலிஜிபிலிட்டி இல்லை, நான் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் நான் இந்த முறை படிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அடுத்த முறை கூட நீங்கள் படிப்பீங்க. அப்போ கூட என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணும்போது பிரயோஜனம் தான். ஓகேங்களா? அப்போ இந்த 40 டேஸ் மட்டும் மார்னிங்கே கிளாஸ் இருக்கும், ஈவினிங்கே கிளாஸ் இருக்கும். சப்போஸ் என்னால் வர முடியாது, மார்னிங் கிளாஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும்னா, ஈவினிங் கிளாஸ் வர முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ச் ரெக்கார்டிங் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். எனி ஒரு பேட்ச் நீங்கள் மார்னிங் மட்டும் தான் வர முடியும்னா ஈவினிங் கிளாஸஸ் நீங்கள் டெய்லி வாங்கிக்கலாம். இல்லை ஈவினிங் மட்டும் தான் வர முடியும் அப்படின்னா மார்னிங் கிளாஸ் நீங்கள் டெய்லி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்ச் ஆச்சும் கண்டிப்பாக வந்தாகணும். ஏன்னா இது ரெக்கார்டிங் நம்ம ஜூமில் தான் கிளாஸ் இருக்கிறோம், ரெக்கார்டிங் கொடுக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ரெக்கார்டிங் கொடுக்கல பிரச்சனை இல்லை, வாங்கி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக கிளாஸ் வந்தாகணும். இது நீங்கள் கரெக்டாக ஒரு 40 to 45 டேஸ் நீங்கள் தவம் மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட எண்டில் 2026 எண்டில் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்க முடியும். 5 ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், நான் ஒரு 5 ஹவர்ஸ் ஓனாக படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் நல்ல இதில் ஸ்கோரில் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான். அதுக்கடுத்து குரூப் 1 எக்ஸாம் சிலபஸ் முடிஞ்சோன்னே அக்டோபர்லேருந்து யூபிஎஸ்சி கிளாஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் மார்னிங் பேட்ச்னா இந்த டைமிங் மட்டும் வந்தால் போதும், ஈவினிங் பேட்ச்னா நீங்கள் ஈவினிங் 7 to 9 மட்டும் வந்தால் போதும். ஓகேங்களா? அப்போ இந்த 40 டேஸ் மட்டும் உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் 2 டைமே கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப மார்னிங் பேட்ச்னா மார்னிங் கிளாஸ் மட்டும் வந்தால் போதும், ஈவினிங் பேட்ச்னா ஈவினிங் கிளாஸ் மட்டும் வந்தால் போதும். சரிங்களா? நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்டிவ் லைவ் கிளாஸாக தான் இருக்கும். இது எல்லாமே லைவ் கிளாஸ் தான். ஜூம் ஆப்பில் தான் கிளாஸ் நடக்கும். நீங்கள் வந்து என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்க முடியும். உங்களுக்கு லைவ் கிளாஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ரெக்கார்டிங். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வர முடியல, கிளாஸ்க்கு வர முடியல, ஆப்சென்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக எனக்கு டெய்லியுமே ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா அது நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேட்சே நம்ம ஒரு லைவ் பேட்ச் மாதிரி தான். நம்ம வந்து லைவ் பேட்சுக்கானதாக தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணி ஒரு ரியல் டைமாக நம்ம படிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு டெய்லி ரெக்கார்டிங் கிடைக்காது. நீங்கள் ஆப்சென்ட் ஆகுறீங்க, லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ப்ளஸ் அஃபிஷியல் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? என்ன புத்தகம் தரமான புத்தகமோ அஃபிஷியல் சோர்ஸ் என்னென்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூம் ஆப்பில் தான் வந்து உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் அப்படின்றது இருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஆப் ஐடி அந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் டைமில் நீங்கள் ஜூம் ஆப்பில் உங்களுக்கு எந்த பேட்ச் என்ன டைமோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு சொல்லிடுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஓகே, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஓகே, 2 பேருக்குமே ஏற்ற மாதிரி தான் கிளாஸ் அப்படின்றது வந்து இருக்கும். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். ஓகேங்களா? நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்கும். பட் எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி கிளாஸில் மட்டும் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்குது. திருக்குறள் வந்து நம்ம கண்டிப்பாக தமிழில் தான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த சிலபஸ் கவர் பண்ணணும்ல, அதனால். பட் மற்றபடி யூபிஎஸ்சி கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நோட்ஸ் எல்லா நோட்ஸுமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து 2 லாங்குவேஜில் மட்டும் தான் எழுத முடியும். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ஹிந்தி, இன்னொன்னு இங்கிலீஷ். ஓகேங்களா? அதனால இது யுபிஎஸ்சி பேட்ச் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நோட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் உங்களுக்கு தமிழ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்க 2028, 2029, 2030 இந்த இயர்ல யுபிஎஸ்சி எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலுமே கூட இந்த பேட்ச் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இல்லைனா 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சா தான் இந்த பேட்ச் ஜாயின் பண்ண முடியும். நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பேட்ச் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க ஸ்கூலிங் முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்க ஜாயின் பண்ண முடியாது. நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே. அது அது வந்து சரியான டைம் தான் நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது 3/8/2026 அதாவது ஆகஸ்ட் 3 வந்து நமக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம கவர் பண்ணக்கூடிய இந்த பொது அறிவு, ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து நான் சொல்றபடி யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம எந்த எக்ஸாம் இந்தியால எந்த எக்ஸாம் வந்தாலும் பரவாயில்ல. குரூப் 1 இருக்கலாம், சிஜிஎல்லா இருக்கலாம், ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் 2, குரூப் 4, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அதுக்கடுத்து ஆர்ஆர்பியோட குரூப் டி எந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பொது அறிவுன்னு இருக்குனாவே அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நீங்க இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக படிக்கிறதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக யுபிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி தேவையோ அந்த எக்ஸாமுக்கு அந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். யுபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஓரியன்டாக அதாவது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த கேள்வியை மட்டும் அப்படியே பேசிக்காக சொல்லாமல் அது 360 டிகிரியில் அவங்க அவங்க எப்படி மாற்றி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா வந்து அதில் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் கிளாஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ரியல் டைம் வேர்ல்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே சொல்லி தான் உங்களுக்கு கிளாஸ் அப்படின்றது வந்து இருக்கும். வீக்லி டெஸ்ட்டுமே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இல்லைனா டைம் டு டைம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். நீங்கள் படித்ததை இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் மகுடம் யுபிஎஸ்சி பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் தான். அப்போ அதுக்கான சிலபஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஜியோகிரஃபி, இந்தியன் வேர்ல்டு ஜியோகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். யுபிஎஸ்சி சிலபஸ் என்ன சிலபஸோ அந்த தான் அல்டிமேட்டாக கவர் பண்ணுறோம். ஒரு 40 to 45 டேஸ் மட்டும் குரூப் 1 எக்ஸாமுக்கான கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சிசாட்மே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த பேட்சில் சிசாட்மே வந்து இன்க்ளூட் தான். அப்போ கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும். இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நியர்லி 1 இயர். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சிலபஸ் ஃபுல்லுமே இந்த சிலபஸ் அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் ஃபுல்லுமே ஒரு 6 to 8 மந்த்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு டில் எக்ஸாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேட்ச் வந்து ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 3, 2026 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து sarathacademy.in இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் டீல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டீல் சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து 19,999 தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி இருந்த பேட்ச் ஃபீஸ் என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூபிஎஸ்சி கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த ஒன் டைம் ஃபீஸ் தான். ஒரு முறை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். நீங்கள் வந்து கிளாஸ் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் முடிஞ்ச அப்புறமும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து 19,999 தான் நம்ம வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ மாதிரி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா? இஎம்ஐ மாதிரி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வெப்சைட் நீங்கள் போங்க. sarathacademy.in நீங்கள் வந்து போங்க. sarathacademy.inல நீங்கள் கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ரேசர் பே அவங்களோட டைப் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் நீங்கள் இஎம்ஐயாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல் பேமெண்ட் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கோர்ஸ் வந்து நீங்கள் நம்ம வெப்சைட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு sarathacademy.in வெப்சைட் போயிட்டு நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டூடெண்ட் ஐடி இன்னொரு ஆப்பில் உங்களை வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆப்போட ஐடி, ஆப் கோடு அதுக்கடுத்து எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்பில் உங்களுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைமையும் அந்த டைமில் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்ஸ்டாலேயோ நீங்கள் வந்து மெசேஜ் கூட பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராம்லேயும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் போடுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் இதான் என்னுடைய நம்பர். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, பேட்ச் தாண்டியும் எக்ஸாம் ரிலேட்டட் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.